கடவுள் தான் இருப்பதை மனிதர்களுக்கு ஏன் வெளிப்படுத்துவதில்லை என்று குருவிடம் சீடன் கேட்டானாம். அதற்கு ஒரு கதை சொன்னாராம். கடவுளிடம் ஒரு மனிதன், கடவுளே என்னுடன் பேசுங்கள் என்றான். அப்பொழுது குயில் ஒன்று பாடியது. அதை காதில் வாங்காத அவன், கடவுளே என்னோடு பேசுங்கள் என்று உரக்க கத்தினான். உரத்த இடியோசை எழுந்து அதையும் அவன் பொருட்படுத்தாது, என்னிடம் பேசாவிட்டாலும் பரவாயில்லை, உன் தரிசனத்தை கொடு என்று இறைவனிடம் கேட்டான். சுடர் விட்டு பிரகாசித்தபடி வானில் ஒரு நட்சத்திரம் உதித்தது. நட்சத்திரத்தை கவனிக்காத அவன், தரிசனம் கொடுக்க மாட்டேன் என்கிறாய், பரவாயில்லை, ஏதேனும் ஓர் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டு என்றான். கடவுள் மெல்ல கீழே இறங்கி பட்டாம்பூச்சியாக அவனை தீண்டினார். அவனோ தன் மேல் அமர்ந்த பட்டாம்பூச்சியை கைகளால் தட்டிவிட்டு நடந்தபடி சொன்னான். கடவுள் இல்லை, கடவுள் இருந்திருந்தால் என்னோடு பேசியிருப்பார், அவரின் குரலை கேட்டிருப்பேன். கடவுள் இருந்திருந்தால் தரிசனம் கொடுத்திருப்பார், நன்றாக பார்த்திருப்பேன். கடவுள் இருந்திருந்தால் அற்புதத்தை காட்டியிருப்பார், நன்றாக ரசித்திருப்பேன். எதுவும் நடக்கவில்லை, கடவுளே இல்லை என்றான். அதையே கேட்ட சீடன் சொன்னான், புரிந்தது குருவே, கடவுள் தான் இருப்பதை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார், நாம் தான் அதை புரிந்து கொள்வதில்லை என்று சொன்னான்.